ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாமணி பேரரசு, அதாவது விஜயநகர பாமணி பேரரசு கூடிய ஒன்லைன் கொஸ்டின், அதாவது 7th செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் லெசன் கூடிய ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாமணி அரசு பரவி இருந்த பகுதி எது எது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும், கர்நாடகா மாநிலத்தில் சில பகுதிகளில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த பாமணி பேரரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா பரவி இருந்துச்சு அப்படின்றாங்க. 18 முடியரசர்களால் ஆளப்பட்ட பாமணி அரசு எத்தனை ஆண்டுகள் நீட்டித்தது அப்படின்னா அது எத்தனை வருஷம் ஆண்டு இருக்கும் அப்படின்னா பாமணி பேரரசு 18 ஆண்டுகள். 18 முடிய அரசுகளாக இருந்திருக்கும். எத்தனை ஆண்டுகள் நீட்டித்தது அப்படின்னா 18 முடியரசர்கள்லாம் 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முடியரசுக்கு 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 180 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாமணி அரசு வீழ்ச்சி அடைந்து எத்தனை சுல்தானாக பிரிந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 5 சுல்தானா பிரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா பிஜப்பூர் சுல்தான்கள், அடுத்து கோல்கண்டா சுல்தான்கள், அடுத்து பீரார், அடுத்து அகமது நகர், அதுக்கப்புறம் பீடார். மொத்தம் 5 சுல்தானா என்ன பண்ணுச்சு அப்படின்னா பிரிஞ்சிச்சு அப்படின்றாங்க. இது ரொம்ப முக்கியம். பிஜப்பூர் சுல்தான்கள், கோல்கண்டா சுல்தான்கள், பீரார், அகமது நகர், பீடார். விஜயநகர அரசு வலுவான அரசாக எத்தனை ஆண்டுகள் கோலொச்சியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் விஜயநகர வலுவான அரசை எத்தனை ஆண்டுகள் ஆண்டிருக்கு அப்படின்னா 200 ஆண்டுகள். விஜயநகர அரசு வலுவான அரசாக எத்தனை ஆண்டுகள் கோலொச்சியது அப்படின்னா 200 ஆண்டுகள். தலைக்கோட்டை போர் எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னா இது ராட்சச தன்கடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இல்லாட்டி தலைக்கோட்டை போர்னு சொல்லுவாங்க. எத்தனை வருஷம் ஆண்டுச்சு அப்படின்னா எந்த வருஷம் ஆண்டுச்சு அப்படின்னா இந்த போர் எந்த வருஷம் இந்த போர் நடந்துச்சு அப்படின்னா 1565 நடந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியம். தலைக்கோட்டை போர் ராட்சச தங்கடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1565 நடந்துச்சு. வெற்றி நகரம் என்று அறியப்படும் விஜயநகரம் எந்த 2 சகோதரர்களால் நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெற்றி நகரம் தான் விஜயநகரம் சொல்லுவாங்க. இந்த விஜயநகர பேரரசை உருவாக்குனது யாரு அப்படின்னா 2 சகோதரர்கள். அவங்க யாருன்னா ஹரிஹரர் புக்கர். வெற்றி நகரம் என்று அறியப்படும் விஜயநகரம் எந்த 2 சகோதரர்களால் நிறுவப்பட்டது அப்படின்னா ஹரிஹரர் புக்கர். இவங்க 2 பேரால தான் நிறுவப்பட்டுச்சு. ஹரிஹரர் புக்கர் இருவரும் எந்த அரசிடம் பணிபுரிந்தனர் அப்படின்னா துக்ளக் அரசு. டெல்லி சுல்தான்ஸ்களை பார்த்தோம் இல்லையா போன ஃபர்ஸ்ட் டேர்ம்ல லாஸ்ட் லெசன் 4வது லெசன் டெல்லி சுல்தான்ஸ். அதுல துக்ளக் வம்சம் இருக்கும். அந்த துக்ளக் அரசுக்கு கீழே வேலை பார்த்தவங்க தான் இந்த ஹரிஹரரும் புக்கரும். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, இவங்க 2 பேர் தான் விஜயநகர அரசான வெற்றி நகரம், அதாவது வெற்றி நகர அரசான விஜயநகர அரசை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சிங்கேரி சைவ மடத்தின் தலைவர் யாரு அப்படின்னா இவர் தான் வித்யாரண்யர். இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ஹரிஹரர் புக்கரோட குரு. இவர் தான் இந்த விஜயநகர பாமணி அரசு என்ன பண்ணுவார் அப்படின்னா உருவாக்க சொல்லி அவங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாரு. அதனாலதான் இவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சிங்கேரி சைவ மடத்தின் தலைவர் யாரு அப்படின்னா இவர் சிங்கேரி சைவ மடத்தோட தலைவரா இருப்பாரு வித்யாரண்யர். ஹரிஹரர் புக்கரோட குரு தான் இந்த வித்யாரண்யர். இவரோட நினைவாகத்தான் இவரை மதிப்பீடும் வகையாகத்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வித்யாநகரம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேரை மாத்தி விஜயநகரம்னு பேர் வச்சிருப்பாங்க. அதை அடுத்த ஒன்வேர்ல கொடுத்துருக்காங்க. வித்யாரண்யத்திற்கு மதிப்பளிக்கும் விதத்தில் குறிப்பிட்ட காலம் வரை விஜயநகரம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா வித்யாநகரம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. வித்யாநகரம் பின்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா விஜயநகரம்னு அழைக்கப்பட்டுச்சு. விஜயநகர அரசு எத்தனை அரசுகளால் ஆளப்பட்டது அப்படின்னா 4 அரசு ஆளுனாங்க. என்னென்ன வம்சம் அப்படின்னா சங்க வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவிடு வம்சம்னு. சங்க வம்சம் எந்த வருஷம் டு எந்த வருஷம் அப்படின்னா 1336 இருந்து 1485 வரைக்கும், 36 இருந்து 1485 வரைக்கும். அடுத்து சாளுவ வம்சம் 1485 இருந்து 1505 வரைக்கும். துளுவ வம்சம் 1505 இருந்து 1570 வரைக்கும். ஆரவீடு வம்சம் 1570 இருந்து 1646 வரைக்கும் ஃபுல்லா என்ன பண்ணாங்க அப்படின்னா விஜயநகர அரசு தான் என்ன பண்ணாங்க, ஆட்சி பண்ணாங்க. அந்த 4 வம்சம் ரொம்ப முக்கியம். வருஷம் கேட்பாங்க. 1336 இருந்து 1485 வரைக்கும். சாளுவ வம்சம் 1485 இருந்து 1505 வரைக்கும். துளுவ வம்சம் 1505 இருந்து 1570 வரைக்கும். ஆரவிடு வம்சம் 1570 இருந்து 1646 வரைக்கும். விஜயநகர அரசுகள் பாமணி சுல்தான்கள் ஒடிசாவை சேர்ந்த அரசுகளுக்கு இடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்த நதிகளுக்கு இடையே கலிமுக பகுதி எது அப்படின்னா கிருஷ்ணா துங்கபத்ரா, கிருஷ்ணா கோதாவரி. என்னன்னா விஜயநகர அரசுகளும் பாமணி சுல்தான்களும் ஒடிசாவை சேர்ந்த அரசுகளுக்கு இடையே மோதல் ஏற்பட காரணமாக இருந்த நதி என்னென்ன நதி அப்படின்னா கிருஷ்ணா துங்கபத்ராக்கும்
துங்கபத்ராவும் கிருஷ்ணா கோதாவரியும் அப்படின்றாங்க. இந்த ஹரிஹரரும் புக்கரும் எந்த வம்சத்தை சேர்ந்தவங்கன்னா ஸ்டார்டிங் இவங்க தானே நிறுவனாங்க. அப்போ என்ன வம்சம் ஸ்டார்டிங்ல அப்படின்னா சங்க வம்சம் தான். அப்போ அவங்க சங்க வம்சத்தை சேர்ந்தவங்க. விஜயநகர அரசு உருவாக்கி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பாமனி அரசு உருவாகுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஜயநகர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா பாமனி அரசு ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும்? 1336 வந்துட்டு விஜயநகரம் ஸ்டார்ட் ஆச்சு. 10 வருஷம்னா 1346 ஸ்டார்ட் ஆகணும். ஆனா இவங்க 47 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அக்யூரேட்டா வந்து சும்மா மேக்ஸிமம் 10 வருஷம் அப்படின்றாங்க. ஒரு வருஷம் முன்ன பின்ன 11 வருஷம் ஆகும். அப்போ 10 வருஷம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து விஜயநகர அரசு உருவாகி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தோம். அடுத்து வந்துட்டு முதலாம் புக்கரோட மகன் இருக்காரு இல்லையா, ஹரிஹரர் புக்கர் இருப்பாங்க. அந்த புக்கரோட பையன் தான் யார் அப்படின்னா குமாரகம்பா அப்படின்றாங்க. மதுரை சுல்தானுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அங்கு ஒரு நாயக்கர் ஆட்சியை நிரூபித்து வெற்றி பெற்றவர் யாரு அப்படின்னா குமாரகம்பர். இந்த மதுரை சுல்தானாக அறிவிச்சது, அதாவது மதுரை வந்துட்டு சுல்தான்களோட ஆட்சி வந்திருக்கும். எப்போ அப்படின்னா டெல்லி சுல்தானில் படிச்சிருப்போம், மாலிக் காம்பூர் சொல்லிட்டு. அவர் தான் என்ன பண்ணுவாருன்னா மதுரையை வந்துட்டு அவரோட கட்டுப்பாடில் வச்சு முழு சுல்தானோட ஆட்சி, அதாவது முஸ்லீம்களை ஆட்சியாக கொண்டு வந்திருப்பாரு. அது வந்து போன யூனிட்ல பார்த்துருப்போம், 4வது லெசன் ஃபர்ஸ்ட் டைம்ல. இப்போ அவங்களோட அந்த மதுரை சுல்தான்களோட ஆட்சியை முற்றுக்கு கொண்டு வந்து நாயக்கரோட ஆட்சியை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா குமாரகம்பனா அப்படின்னு. இவரோட மனைவி தான் யாருன்னா கங்கா தேவி. மதுரா விஜயம் என்னும் எழுதிய நூல் அப்படின்னா இந்த மதுரையை வெற்றி கொண்டதன் நினைவாக எழுதுனதா மதுரா விஜயம். இது அவங்க ஹஸ்பண்டுக்காக எழுதின நூல். இவங்க இது எழுதுனது வந்து கங்காதேவி. சங்கவ வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2ஆம் தேவராயர். இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா சங்கவ வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் அப்படின்னு கேட்டா 2ஆம் தேவராயர். இஸ்லாமிய வீரர்களை தன்னோட படையில சேர்த்துக்கிட்டவர் யாரு அப்படின்னா 2ஆம் தேவராயர். இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இஸ்லாமிய வீரர்களை வந்துட்டு தன்னோட படைகள்ல வந்து சேர்த்துக்கிட்ட முதல் ஆட்சியாளர் அப்படின்னு கேட்டாலும் 2ஆம் தேவராயர். விஜயநகர பேரரசின் திறமை மிக்க படை தளபதி யாரு அப்படின்னா சாளுவ நரசிம்மர். இவர் தான் என்ன அப்படின்னா விஜயநகர பேரரசோட சிறந்த, அதாவது தலை சிறந்த படை தளபதி அப்படின்றாங்க. யார் அப்படின்னா சாளுவ நரசிம்மர். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யாரு அப்படின்னா 2ஆம் விருப்பாட்சி ராயர். சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர்னா 2ஆம் தேவராயர். கடைசி அரசர் தலை சிறந்த, அதாவது கடைசி அரசர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2ஆம் விருப்பாட்சி ராயர். 2ஆம் விருப்பாட்சி ராயரை கொலை செய்து விட்டு துளுவ வம்சத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்த படை தளபதி யாரு அப்படின்னா நரசநாயக்கர். இவருக்கு கீழே இருந்தவர் தான் இந்த நரசநாயக்கர். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கடைசி இருந்த சங்க வம்சத்தோட அரசரான 2ஆம் விருப்பாட்சி ராயரை கொலை பண்ணிட்டு இவர் என்ன பண்ணுவாரு துளுவ வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. யாரு? நரசநாயக்கர். அடுத்து துளுவ வம்ச அரசிற்கு மிகவும் போற்றுதற்குரியவர் யாரு அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். துளுவ வம்சத்திற்கு மிகவும் போற்றுதற்குரியவர் யாரு அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவரை பத்தி ரொம்ப டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கும், படிக்கணும். கிருஷ்ணதேவராயர் 2 முக்கிய இலக்குகள், இவரோட 2 முக்கிய இலக்கா இருந்துச்சு. என்ன அப்படின்னா துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதிகளில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை வந்து அடக்கியிருப்பாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்குல சுதந்திரமாக தெரிஞ்ச ஒரு சிற்று அரசர்கள் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவங்கள வந்து அடக்கியிருப்பாரு. அடுத்து குல்பர்காவை வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா கைப்பற்றிருப்பாரு. இது ரொம்ப இவரோட முக்கியமான இலக்கா இருந்துச்சு. கிருஷ்ணதேவராயரோட இலக்கு துங்கபத்ரா நதிக்கரை பள்ளத்தாக்குல சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்த அரசர்களை வந்து ஒடுக்கியிருப்பாரு. அடுத்து வந்துட்டு குல்பர்காவை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா கைப்பற்றியிருப்பாரு. அடுத்து வந்து பாமினி சுல்தான் முகமது ஷாவை சிறையிலிருந்து விடுவித்து மீண்டும் அரியணை அமர செஞ்சவர் யாரு அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இது என்ன சொல்றாங்கன்னா பாமினி சுல்தானான முகமது ஷாவை என்ன பண்ணிருவாரு சிறை பிடிச்சிருப்பாரு. திரும்பி அந்த சிறையில இருந்து விடுபடிச்சு இவர் திரும்பியும் அவரோட ஆட்சி பகுதிக்கு என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா நீங்க ஆண்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி பண்ண வச்சிருவாரு, அரியணை ஏற வச்சிருவாரு. அதைத்தான் யாரும் சொல்றாங்கன்னா கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் கோல்கொண்டா சுல்தானை யாருடைய பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு தோற்கடித்தார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள். கிருஷ்ணதேவராயருக்கு போர்ச்சுகீசியர் தான் உதவி பண்ணியிருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பீரங்கி படை வந்து கொடுத்துருப்பாங்க, அதான் கொடுத்துருக்காங்க. மழை நீரை சேகரிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்கியவர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் தனது தலைநகரை ஹம்பியில்
கட்டிய கோவில். அதாவது அவரோட தலைநகரமா எது இருந்துச்சு அப்படின்னா ஹம்பி இருந்துச்சு. அந்த ஹம்பியில என்னென்ன கோயில்லாம் கட்டினாரு அப்படின்னா கிருஷ்ணசாமி கோயில். ஏன்னா அவர் கிருஷ்ணதேவராயர், ஸோ அவரோட பேர்ல ஒரு கோயில் கட்டியிருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணசாமி கோயில். அடுத்து ஹசாரா ராமசாமி கோவில், விட்டலசாமி கோயில். 3 கோயிலை வந்துட்டு ஹம்பி, இவரோட தலைநகரமான ஹம்பியில வந்து கட்டியிருக்காரு. என்னென்ன கோயில்? கிருஷ்ணதேவராயர் கோயில், ஹசாரா ராமசாமி கோயில், விட்டலசாமி கோயில். போர்ச்சுகீசியர் போர்களின் மூலம் தான் பெற்ற செல்வங்களை மிக பெரும் தென்னிந்திய கோயில்களுக்கு வழங்கியவர் அப்படின்னு கிருஷ்ணதேவராயர். இவர் என்ன பண்ணானா, போர்ல வந்த செல்வங்கள் எல்லாத்தையும் கோயில் கட்டுறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, தென்னிந்திய கோயில்கள் கட்டுறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு கொடுத்திருக்காரு கிருஷ்ணதேவராயர். அரேபியாவில் இருந்து ஈரான்ல இருந்தும் குதிரைகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இறக்குமதி செஞ்சிருக்காங்க. யாரோட காலத்துல அப்படின்னா கிருஷ்ணதேவராயரோட காலத்துல. போர்ச்சுகீசிய அரேபிய வணிகர்களிடம் நட்புறவு கொண்டவர் யாரு அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் தான். ஏன்னா அவர்னால தான் அவருக்கு வந்து போர்ச்சுகீசியர்கிட்ட இருந்து என்ன வந்திருக்கும், பீரங்கி படை வந்திருக்கும், அரேபியர்கள்ட்ட இருந்து ஈரான்கிட்ட இருந்து குதிரை வந்திருக்கும். ஸோ நட்பு அவர்கிட்ட கொண்டிருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கிருஷ்ணதேவராயர் அவையை அலங்கரித்த 8 இலக்கிய மேதைகள் யாரு, என்ன பேர் சொல்லுவாங்க, அவங்க வந்து அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னா 8 இலக்கிய மேதைகள் வந்து இருப்பாங்க, இவரோட அவையில தான் இருப்பாங்க. 8 இலக்கிய மேதைகள்ல மகத்தானவர் யாரு அப்படின்னா அல்லசாமி பெத்தண்ணா. அதுல மகத்தானவர் அப்படின்னு யாரு கேட்டாங்க அப்படின்னா அல்லசாமி பெத்தண்ணா. கிருஷ்ணதேவராயரை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவர் யாரு அப்படின்னா கிருஷ்ணதேவருக்கு அப்புறம் யார் வரானா அச்சுநாயக்கர் அப்படின்னு வர்றாரு, அச்சுதராயர் வராரு, முதலாம் வெங்கடர் வராரு, அதுக்கப்புறம் சதாசிவராமன். 3 பேர் வந்துட்டு கிருஷ்ணதேவராயருக்கு அடுத்து வந்து ஆட்சி பண்ணுவாங்க. அடுத்து இந்த சதாசிவராயருக்கு பகர ஆளுநராக பொறுப்பேற்ற தளபதி யாரு அப்படின்னா ராமராயர். இந்த சதாசிவராயருக்கு பகர ஆளுநராக பொறுப்பேற்ற தளபதி யாரு அப்படின்னா ராமராயர். சதாசிவராயரை பெயரளவிற்கு அரசராக வைத்துக்கொண்டு உண்மையான ஆட்சியை செஞ்சவர் தான் இந்த வந்து தளபதியான ராமராயர். அடுத்து ராக்சச தங்கடி போர், அங்கேயே சொன்ன இல்லையா, தலைக்கோட்டை போர் வந்து நடைபெற்ற ஆண்டு 1565. அடுத்து கிழக்கு கர்நாடகத்தின் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா ஹம்பின்னு அழைக்கப்பட்டுச்சு. கிழக்கு கர்நாடகத்துல துங்கபத்ரா நதிக்கரையில் உள்ள விஜயநகரம் எவ்வாறு அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஹம்பி. அதைத்தான் தலைநகரமா வச்சு கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணிருவாருன்னா ஆட்சி பண்ணியிருப்பாரு. ஹம்பியை பாரம்பரிய சின்னமா என்ன பண்ணிருக்கணும், யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்கும். அடுத்து வந்துட்டு சந்திரகிரியில ஆரவீடு வம்சத்தை வந்துட்டு தொடங்கினவர் யாரு அப்படின்னா திருமலை தேவராயர். எங்க தொடங்கியிருப்பாரு ஆரவீடு வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாருன்னா அப்படின்னா சந்திரகிரியில ஆரவீடு வம்சத்தை தொடங்கி வச்சவர் வந்து திருமலை தேவராயர். விஜயநகர பேரரசோட நிர்வாக முறை எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பேரரசுனா பெரிய அரசு, அடுத்து மண்டலங்கள்னா மாநிலங்களா பிரிஞ்சிருந்துச்சு, அதை வந்து மண்டலேஸ்வரா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நாடுகளா இருந்துச்சு, நாடுகள்னா மாவட்டங்கள்னு அர்த்தம், மாநிலத்துக்கு அப்புறம் மாவட்டங்கள் ஒரு வட்டம்க்கு அப்புறம் கிராமம். வட்டத்தை என்ன சொல்றாங்கன்னா ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பேரரசு, அடுத்து மண்டலங்கள், அடுத்து நாடுகள், அதுக்கப்புறம் ஸ்தலங்கள், அடுத்து வந்து கிராமங்கள் இருக்கு. ஆரவீடு வம்சத்தார் புதிய தலைநகரம் எதுவா இருந்துச்சு அப்படின்னா பெனுகொண்டா. ஆரவீடு வம்சம் இருக்கிறவங்களுக்கு எது தலைநகரமா கொண்டு ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா பெனுகொண்டா. புதிய தலைநகரம் எது அப்படின்னா பெனுகொண்டா. அடுத்து விஜயநகர அரசு வீழ்ச்சியுற்ற ஆண்டு அப்பயே பார்த்தோம் இல்லையா, 1336 ஸ்டார்ட் பண்ணி 1646 என்ன பண்ணிடும்னா விஜயநகரம் முடிஞ்சிடும். 1646 வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. அடுத்து கிராமம் தொடர்பான விடயங்களை நிர்வகித்தவர் யாரு அப்படின்னா, அதாவது கிராமம் தொடர்பான விடயங்கள் புரியல, அது வந்து விஷயங்களை வந்து நிர்வகித்தாரு. விடயங்கள் அப்படின்னா கிராமத்தை வந்து நிர்வகிச்சவங்க யாரு அப்படின்னா கிராம தலைவரான கவுடா தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா கிராமத்துல, கவுடான்றது ஒரு போஸ்டிங் பேர் வந்து முதலமைச்சர் பிரதமர் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போஸ்ட். கிராம தலைவருக்கு பேர் வந்து கவுடா, அவர் தான் கிராமத்தை வந்து நிர்வகிச்சிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து விஜயநகர பேரரசுகள் வெளியிட்ட தங்க நாணயம் அப்படின்னா வராகன். இது படிச்சிருப்போம், இது ஓல்டு PYQ கொஸ்டின். போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிகப்பெரிய ஏறு கட்டப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ள பாரசீக பயணி யாரு அப்படின்னா அப்துல் ரசாத். அவரோட குறிப்புல வந்து போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களோட உதவியுடன் ஏரி வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. கில்டுகள் என்று அழைக்கப்படும் தொழில்சார் அமைப்பு டேஸ் முறைப்படுத்தியது, கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தியது. கில்டுகள் அப்படின்னா வணிக குழு அப்படி சொல்லுவோம்.
கைவினைஞர்களும் வர்த்தகர்களும் தனித்தனியே கில்டுகள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளவர் அப்படின்னா அப்துல் ரசாத். கைவினைஞர்களுக்கு தனியாகவும் வர்த்தகர்களுக்கு தனியாகவும் தனித்தனியான கில்டு வணிக குழு வந்து இருந்துச்சுன்னு யாரு சொல்றா அப்படின்னா அப்துல் ரசாத் சொல்றாரு. இவர் வந்து பாரசீக பயணி. அடுத்து வந்து விஜயநகர வணிகம் அப்படின்னா என்னன்னா சீனால இருந்து பட்டு வாங்கியிருக்காங்க, மலபார்ல இருந்து வாசனை பொருட்கள் வாங்கியிருக்காங்க, பர்மால இருந்து விலையுறந்த ஆபரண கற்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாங்கியிருக்காங்க. அமுக்த மாலியாதா என்னும் நூலை எழுதியவர் யாரு அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். இது வந்து ஒரு தெலுங்கு நூலு. அடுத்து ஜாமவதி கல்யாணம் என்ற நூலை எழுதியவர் யாரு அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். இது வந்து சமஸ்கிருத நூலு. அடுத்து பாண்டுரங்க மகாத்யம் அப்படின்ற நூலை எழுதினது யாரு அப்படின்னா தெனாலி ராமகிருஷ்ணன். அடுத்து சமஸ்கிருதம் பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்ட நூல்களை சமஸ்கிருதத்திலையும் பிராகிருத மொழியிலையும் எழுதப்பட்ட நூலை தெலுங்குல மொழிபெயர்த்த புலவர்கள் யாரு யாரு அப்படின்னா ஸ்ரீநாதர், ஜக்கம்மாள், அடுத்து பெத்தண்ணா, அடுத்து துக்கண்ணா, பெத்தண்ணா, துக்கண்ணா, அடுத்து ஜக்கம்மாள், ஸ்ரீநாதர். இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சமஸ்கிருதத்துல உள்ளயும் பிராகிருத உள்ள மொழிகளையும் தெலுங்கு மொழியில வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா மொழியாக்கம் செஞ்சிருக்காங்க. அடுத்து வந்துட்டு தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக எது விளங்குது அப்படின்னா அமுக்த மாலியாத்தா வந்து யாரை பத்தின நூல் அப்படின்னா திருமலை பத்தினது, ஆண்டாள் பத்தியது. அதாவது பெரியாழ்வாரோட மகளான கோதை தேவி கோதை நாயகி அப்படின்னால யாரு அப்படின்னா ஆண்டாள் தான். அவங்கள பத்தினதுதான் இந்த அமுக்த மாலியாத்தா. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா தான் அணிந்த பின்பு கொடுத்தவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்க வந்து அதாவது திருமாலுக்கு வந்துட்டு மாலை போடுறதுக்காக அவங்க அந்த மாலையை வந்து அவங்க அணிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து படைச்சிருப்பாங்க அப்படின்றத அந்த கதை. அதைத்தான் சொல்லுவாங்க சூடிய பொன் சுடர்க்க அப்படி சொல்லுவாங்கல்ல, சூடி கொடுத்த சுடற்கடின்னு இன்னொன்று பேர் இருக்கு ஆண்டாளுக்கு. அதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க. கடவுள் ரங்கநாதன் அப்படின்னாலே திருமால். ரங்கநாதனுக்கு அணிவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட மாலையை கடவுள் சூட்டுவதற்கு முன்பாக சூட்டி கொண்டவள் யாரு அப்படின்னா கோதை தேவியான ஆண்டாள். அமுக்த மாலியாதான்ற பொருள் என்ன அப்படின்னா தான் அணிந்த பின்பு பின்னர் கொடுப்பவர். அதோட மீனிங். விஜயநகர அரசர்களின் கோவில்களை கட்டுமான பணி என்ன அப்படின்னா விஜயநகர பாணி தான். விஜயநகர கட்டட தூண்கள் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது அப்படின்னா குதிரை தான் பெரும்பாலும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா காணப்பட்டுச்சு. நான் அப்பதான் சொன்னேன் இல்லையா 1336 விஜயநகரம் ஸ்டார்ட் ஆகும். 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் பாமினி அரசு ஸ்டார்ட் ஆகும். எந்த இயர் அப்படின்னா 1347 யாரு ஸ்டார்ட் பண்ணுவா பாமினி அரசு அப்படின்னா அலாவுதீன் ஹசன் ஹங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அலாவுதீன் ஹஜன் சொல்லுவாங்க, இல்லாட்டி ஹஜன் ஹங்குன்னு சொல்லுவாங்க. சேர்த்தே படிச்சிருங்க. அலாவுதீன் ஹசன் கங்கு அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து தௌலதாபாத் நகரை கைப்பற்றி பாமன் ஷா என்ற பெயரில் சுல்தானாக அறிவித்து கொண்டவர் யாரு அப்படின்னா அலாவுதீன் ஹசன் கங்கு. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா தௌலதாபாத்ன்ற ஒரு நகரை வந்து கைப்பற்றிட்டு அங்கதான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா பாமினி அரசு ஸ்டார்ட் பண்ணுவாரு. அது எந்த பேர்ல அரியணை ஏறுவாரு அப்படின்னா பாமன் ஷா. அப்ப நீங்க எப்படி படிக்கணும் அலாவுதீன் ஹசன் கங்கு பாமன் ஷான்னு சேர்த்தே படிச்சிடணும். அடுத்து வந்து 2 ஆண்டுகளில் அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா தலைநகரை மாற்றிய இடம் அப்படின்னா குல்பர்காக்கு மாத்திருப்பாரு. குல்பர்கால இருந்ததை எங்க மாத்திருப்பாருன்னா பீடாருக்கு மாத்திருப்பாரு. குல்பர்கால இருந்து பீடாருக்கு மாத்திருப்பாரு 1429 மாத்திருப்பாரு. எப்ப மாத்தினாருன்னு கேட்பாங்க. 1429 எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1347 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மாத்தினது யாரு அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. குல்பர்கால இருந்துட்டு பீடாருக்கு மாத்திருப்பாரு. அடுத்து பாரசீக வம்சத்தில் இடம்பெற்றுள்ள அரசர்களின் பாமினி வம்சத்தில் இடம்பெற்றுள்ள அரசர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 18. ஆல்ரெடி பார்த்தது. அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா எத்தனை ஆண்டுகள் ஆட்சி பண்ணாரு அப்படின்னா 11 ஆண்டுகள் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் ஆட்சி பண்ணியிருப்பாரு. அலாவுதீன் ஹசன் தனது அரசை 4 மாகாணங்களாக பிரித்தார். இது எவ்வாறு அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா தராப் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. 4 மாகாணங்களாக பிரிச்சிருப்பாரு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா தராப் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாமன் ஷாவை தொடர்ந்து அரச பதவியில் ஏற்றவர் யார் அப்படின்னா முதலாம் முகமது ஷா. 1369 வாராங்கல் அரசரோடு போராட்டத்தின் மூலம் கோல்கொண்டா கோட்டை பச்சை கலந்த நீல வண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் உட்பட பெரும் செல்வத்தை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா
இழப்பீடாக பெற்றவர் யாரு அப்படின்னா முதலாம் முகமது ஷா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாரசீக அரசர்களுடன் அணிகலன்களின் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களில் இத்தகைய பச்சை கலந்த நீல வண்ண கல்லான அரியணையையும் ஒன்றைக்கொன்று தன்னுடைய நூலில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா பிர்தௌசி. அதாவது இந்த பாரசீக அரசர்களோட அணிகலன்களின் அலங்காரப்படுத்தப்பட்ட அந்த சிம்மாசனத்தை வந்துட்டு அந்த சிம்மாசனத்தை நீல நிறைந்த கல்லான சிம்மாசனத்தை ஒன்றை வந்துட்டு கொண்டிருக்காரு அப்படின்னு இந்த முதலாம் முகமது ஷாவை பத்தி எழுதினவர் யாரு அப்படின்னா பிர்தௌசி. ஷானாமா என்னும் நூலை எழுதினவர் வந்து பிர்தௌசி. அதுலதான் இதை பத்தி குறிப்பிட்டிருப்பாரு. இவர் வந்து இந்த பச்சை கலந்த நீல வண்ணம் அப்படின்ற அரியணை வந்து பெற்றாரு, அதாவது இழப்பீடாக பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷா நாமான்ற நூலை பிர்தௌசி வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்து ஹைதராபாத்தில் இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்றின் மீது 120 மீட்டர் உயரத்தில் உள்ளது அப்படின்னா இந்த கோல்கொண்டா கோட்டை. இந்த கோல்கொண்டா கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத்ல இருக்கு. அது வந்துட்டு 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மலையில இருந்து இருக்கு. அந்த மலையில எவ்வளவு மீட்டர் உயரத்துல இருக்கு அந்த கோட்டை அப்படின்னா 120 மீட்டர் உயரத்துல வந்து இந்த கோல்கொண்டா கோட்டை இருக்கு. எங்க அப்படின்னா ஹைதராபாத்ல. ஒளி தொடர்பான கட்டிடக்கலை அம்சங்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்னா அந்த கோல்கொண்டா கோட்டை. ஒளினா சவுண்டுக்கு தொடர்பான கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்ற கோட்டை தான் இந்த கோல்கொண்டா கோட்டை. கோல்கொண்டா கோட்டையின் உயரமான இடம் எது அப்படின்னா பாலஹரிசார் அப்படின்னா அதுலயும் உயரமான இடம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாலஹிசார் அப்படின்னு சொல்றாங்க. பாலஹிசார் அப்படின்றாங்க. பாமனி அரசருக்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் யாரு அப்படின்னா முதலாம் முகமது ஷா. பாமனி அரசு ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா அலாவுதீன் அசன் கங்கான பாமன் ஷா. வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் யாரு அப்படின்னா முதலாம் முகமது ஷா. குல்பர்காவில் முதலாம் முகமது ஷா 2 மசூதி வந்து கட்டியிருப்பாரு. அதுல முக்கியமான மசூதி என்ன அப்படின்னா மகா மசூதி. எப்ப கட்டினாரு அப்படின்னா 1367ல கட்டியிருப்பாரு. இது எத்தனை அடி அப்படின்னா 216 × 16 அடியில வந்து இருக்கு அப்படின்றாங்க. இந்த முதலாம் முகமது ஷாவோட மகன் யாரு அப்படின்னா முசாஹித். அந்த முசாஹித் தான் இவருக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா ஆட்சியில வந்திருப்பாரு. முகமது ஷாவை தொடர்ந்து பதவியேற்றவர் அப்படின்னா இந்த முசாஹித். அடுத்து தாயுக் என்பவரின் சகோதரனின் மகன் என்ற பெயரில் அரியணை ஏறியவர் யாரு அப்படின்னா 2ஆம் முகமது. தாயுக் அப்படின்றவரோட சகோதரன் மகன் தான் யாரு அப்படின்னா 2ஆம் முகமது. இவர் அந்த அவர் தான் என்ன பண்ணுவாருன்னா அடுத்த பொறுப்பேற்றிருப்பாரு. 2ஆம் முகமது யாருன்னா தாயுக் என்பவரோட சகோதரனோட மகன். அவ்வளவுதான். யாரோட அரசுல இவரோட அந்த 2ஆம் முகமதோட அரசுல தான் என்ன பண்ணுன்னா அமைதி வந்து அமைதியா இருக்கும். அமைதி நிலவும், போர் எதுவும் சண்டையும் நடக்காது. அர்த்தம் கொடுத்துருக்கு. அடுத்து தனது அரசவை பண்பாடு கல்வி மையமாக மாறுவதில் தனது நேரத்தில் பெரும்பாலும் இவர் வந்து பண்பாடு கல்வியில வந்து இவர் நேரத்தை வந்து செலவிட்டிருப்பாரு. அது 2ஆம் முகமது. அதனாலதான் இவர் வந்து அவையில வந்துட்டு என்ன பண்ணிருக்கு இவரோட அரசுல அமைதி நிலவுச்சு அப்படின்னு சொல்றாங்க. முகமது கவான் யாரோட ஆட்சி காலத்தில் சிறந்த அமைச்சராக விளங்கினார் அப்படின்னா 3ஆம் முகமது. முகமது கவான் யாரோட அமைச்சர்ல சிறந்து விளங்கினார் அப்படின்னா 3ஆம் முகமது. இவர் முகமது கவான்றவர் வந்து அமைச்சர். இஸ்லாமிய கோட்பாடுகளிலும் பாரசீக மொழிகளிலும் கணிதத்திலும் பெரும் புலமை பெற்றிருந்தவராக விளங்கினவர் யாரு அப்படின்னா முகமது கவான். அடுத்து இராணுவ நடவடிக்கைகளுக்கும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் பெயர் பெற்றது அப்படின்னா முகமது கவான். இராணுவ நடவடிக்கைகளுக்கும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் பெயர் பெற்றவர் யாரு அப்படின்னா முகமது கவான். பாரசீக வேதியியல் வல்லுநர்களை அழைத்து வெடிமருந்து தயாரிப்பதிலும் அவற்றில் பயன்படுத்துவதிலும் பயிற்சி அளித்தவர் யார் அப்படின்னா முகமது கவான். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா முகமது கவான் வந்து பாரசீக வேதியியல் வல்லுநர்களை அழைச்சு அவங்களுக்கு வந்து வெடிமருந்து தயாரிக்கிறதுக்காக பயிற்சி கொடுத்திருக்காரு. பெல்காமில் நடைபெற்ற விஜயநகரத்திற்கு எதிரான போரில் வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா வெடிமருந்துகளை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா முகமது கவான். பெல்காம்ல நடைபெற்ற போர்ல முகமது கவானுக்கு மரண தண்டனை வழங்கிய சுல்தான் யாரு அப்படின்னா 3ஆம் முகமது. இவரோட அவையில தான் அவர் வந்து அமைச்சரா இருந்திருப்பாரு. ஆனா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மரண தண்டனை கொடுத்திருப்பாரு. 3ஆம் முகமதுவின் இறப்பிற்கு பின்பு முடிசூட்டிய சுல்தான் யாரு அப்படின்னா முகமது அல்லது சிகபுதீன் முகமது அப்படின்னு சொல்றாங்க. சிகபுதீன் முகமது இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா 3ஆம் முகமதுக்கு அப்புறம் ஆட்சி ஏற்றவர். அடுத்து பாமனி அரசில் உள்ள 8 அமைச்சர்கள் என்னன்னா வக்கீல் உஸ்ஸல் தானா அப்படின்னா அரசின் பிரதமர் அல்லது முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அரசிற்கு அடுத்த நிலையில் உள்ள துணை அதிகாரியை தான் அவர் சொல்றாங்க. வக்கீல் அப்படின்னா துணை அதிகாரியா போச்சுக்கோங்க. வக்கீல் உல்சல் தானா அப்படின்னு அர்த்தம். அடுத்து பேஷ்வானே தெரியும், பிரதம அமைச்சர் தான் பேஷ்வான்னு சொல்லுவாங்க. அடுத்து வஷீரிக்குல் அப்படின்னா அமைச்சர்கள் ஏனைய அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிடுறவர் யாரு அப்படின்னா வஸ்ரீக்குள்ள. அடுத்து அமீர் இ
ஜும்லா அப்படின்னா நிதி அமைச்சர். அமீர் குஷ்ரு ஞாபகம் வச்சுக்கோங்க, நிதி அமைச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமீர் இ ஜும்லா. அடுத்து வந்துட்டு நவீர் அப்படின்னா உதவி நிதி அமைச்சர் அர்த்தம். இது வந்துட்டு அவருக்கு கீழே ஹெல்ப் பண்றவரு, நிதி அமைச்சருக்கு கீழே இருக்காரு நவீர். அடுத்து வஷீர் இ அசாராப் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். வசீர் அப்படின்னா வஹீர் இ அசாரப் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். அடுத்து வந்துட்டு கொத்தவால் அப்படின்னா காவல்துறையோட தலைவர் அல்லது நகர குற்றவியல் நடுவர் அப்படின்ற அர்த்தம் கொத்தவால் அப்படின்னா. சதார் இ ஜகான் அப்படின்னா தலைமை நீதிபதி. ஜஹான் அப்படின்னா தலைமை நீதிபதி, சமய மற்றும் அறக்கொடைகளின் அமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சதார் இ ஜஹான். அடுத்து பாமினி சுல்தான்களை கட்டிடக்கலையில் காணப்படும் இடம் அப்படின்னா, அதாவது பாமினி சுல்தான்கள் கட்டிடக்கலை காணப்படும் இடம் எங்கெல்லாம் அவங்களோட பாமினி சுல்தானோட கட்டிடக்கலை காணப்படுச்சு அப்படின்னா குல்பர்கால. அடுத்து அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா யாருடைய முயற்சியால் முல்தானில் கல்வி கற்றார் அப்படின்னா ஜாபர் கானோட முயற்சியால தான் அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா என்ன பண்ணுவாரு அப்படின்னா முல்தான்ல வந்து கல்வி கற்றிருப்பாரு. இது யாரு அப்படின்னா ஜாபர் கானோட உதவியோடு. கல்வி கற்பதை ஆதரித்த சுல்தான் யாரு அப்படின்னா முதலாம் முகமது. அடுத்து பீடாரில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற மதராசான கல்வி நிலையத்தை அமைத்தவர் யாரு அப்படின்னா முகமது கவான். 300 கையெழுத்து பிரதிகளை கொண்ட பெரிய நூலகத்தை அங்க வந்து இருக்கு, அங்க வந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பீடாரில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற கல்வி நிலைய மதராசாவை நிறுவியவர் யாரு அப்படின்னா முகமது கவான். பீடார்ல அங்க வந்து 300க்கு மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் அந்த நூலகத்துல வந்து இருந்திருக்கு, அங்க இருக்க நூலகத்துலன்னு சொல்றாங்க. அடுத்து மதுரை சுல்தானின் அரசை முடிவுக்கு கொண்டு வந்து நாயக்கர் ஆட்சியை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னா குமார கம்பண்ணா. ஆரவீடு பாமினி அரசில் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் யார் அப்படின்னா சுல்தான் பெராஸ் அப்படின்றாங்க. பாமினி அரசுல சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் அப்படின்னா சுல்தான் பெரோஸ். ஆரவீடு வம்சத்தின் தலைநகரம் அப்படின்னா அங்கேயே பார்த்தோம் பெனுகொண்டா. அடுத்து ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் யாரு அப்படின்னா பிரதாபருத்ரன் தான் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசத்தை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து விஜயநகர நிர்வாகத்தின் கிராம விவகாரங்களை கவனித்தவர் யாரு அப்படின்னா கிராமத்தின் தலைவர்னு சொன்னோம்ல கவுடா அப்படின்னு சொன்னோம். விஜயநகரம்னா வெற்றி நகரம் சொல்லுவாங்க. அடுத்து பிரதாபருத்ரன் அப்படின்னா ஒடிசாவோட ஆட்சியாளர் தான் பிரதாபருத்ரன். ஒடிசாவோட ஆட்சியாளர்னா கஜபதி வம்ச அரசர்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணதேவராயர் அப்படின்னா அஷ்டதி கஜங்கள் 8 அமைச்சர்கள் வந்து இருந்திருப்பாங்க அவங்க அவையில. அடுத்து அப்துல் ரஷாத் அப்படின்னா இவர் வந்து ஒரு பாரசீக சிற்ப கலைஞர் அப்படின்னு அர்த்தம், இல்லது அப்துல் ரஷாத் பாரசீக பயணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து தெனாலிராமன் அப்படின்னா பாண்டுரக மகா மாத்தியம் அப்படின்ற நூலை எழுதியிருப்பாரு, அங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. அடுத்து மதுரா விஜயம் வந்து எழுதுனது யாரு அப்படின்னா கங்காதேவி குமார கம்மனாவோட ஒய்ஃபு. அவ்வளவுதான் 100 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி டெல்லி சுல்தான்ஸ் போட்டிருக்கேன் 7th. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை பார்த்துட்டு இது வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உள்ள 4 லெசனையும் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த இதை பாருங்க, வரிசையா பாருங்க, அப்பதான் புரியும். தேங்க்யூ.